பெண்ணாகரம் வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட தலைவர் திரு ஏ பாஸ்கர் எக்ஸ்எம்ஏ அண்ணா அவர்களையும், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வெங்கட்ராஜ் அண்ணா அவர்களையும், மாவட்ட துணைத் தலைவர் அரண்மை சகோதரர் முரளி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து வருகை புரிந்துள்ள மத்திய பிரதேசத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித்ரா மாலிக் அம்மா அவர்களையும் வருக என நமது என் மண் என் மக்கள் யாத்திரை ஆலோசனை கூட்டத்திற்கும் அமைப்பு ரீதியான ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையானார் ஏ பாஸ்கர் அவர்களே, வெங்கட்ராஜ் அவர்களே, இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய தலைவர் திரு சிவலிங்கம் அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நேற்று நைட்டு அமைப்பு ரீதியாக கேசட் ஆகிடுச்சு. எங்களுக்கு சில வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை என் மண் என் மக்கள் யாத்திரையோட இதையும் சேர்ந்து பண்ணணுன்றது நம்மளுடைய குறிப்பாக இருக்கு. அதுல குறிப்பா சக்தி கேந்திர பொறுப்பாளர்லாம் இங்கே எத்தனை பேர் வந்து சக்தி கேந்திர பொறுப்பாளர் பேர் இது சக்தி கேந்திர भारत माता की भारत माता की वंदे 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 பெண்ணாகரம் வடக்கு மண்டல் என் மக்கள் மாநில தலைவர் ஏ அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நடைபெறுவதற்கு ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மண்டல் தலைவர் சகோதரர் சிவலிங்கம் அவர்களே, மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமையானவரே பாஸ்கர் அவர்களே, மத்திய பிரதேசத்துடைய மாநிலங்களை உறுப்பினரும் மத்திய பிரதேச மாநில துணைத் தலைவருமான அக்கா சுமித்ரா மாலிக் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் இந்த சட்டமன்றத்தினுடைய துணை கன்வீனர் சகோதரர் முரளி அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, என் காவிப்படை சொந்தங்களே, முழுநேர ஊழியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் நடைபயணத்திற்கு நீங்க யாரெல்லாம் என்னென்ன பண்ண போறீங்க ஒரு லிஸ்ட் நம்ம எழுத போறோம். நம்ம பேசி முடிச்சுட்டு நான் பண்ணிட்டேன். இதுல நாம என்ன பண்ணணும்னா சொன்னதான் சக்தி கேந்திரம் எல்லாருமே ஆக்டிவா இருக்கிறீங்களா? 14 பேரும் ஆக்டிவா இருக்கிறாங்களா? சொல்லியும் 14 பேரும் எல்லாம் பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க அத்தனை பேரும் உறுப்பினர் 53 பூத்து நினைக்கணும். வடக்கு மண்டலில் என் மண் என் மக்கள் யாத்திரைக்குண்டான ஆலோசனை கூட்டமும் கிளைக்கழக கூட்டமும் சக்தி கேந்திர கூட்டமும் ஏற்பாடு செய்த மண்டல தலைவர் சிவலிங்கம் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளரும் பெண்ணாகர தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வெங்கட்ராஜ் அவர்களே, இணை ஒருங்கிணைப்பாளர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் முரளி அவர்களே மற்றும் நமக்கெல்லாம் வழிகாட்டு வந்துள்ள மத்திய பிரதேசத்தினுடைய ராஜ்யசபா எம்பி அவர்களே மற்றும் இங்கு முன்னாடி அவர்களுக்கு அனைவருக்கும் முழுநேர பணியாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போ எல்லாருமே முழுமை சக்தி கேந்திரம் கிளை கூட்டம் எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் தலைவர் வரத்துக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில தலைவர் அண்ணாமலை ஒட்டி என்ன செய்யணுன்றது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிர்வாகிகள் எல்லாமே அது இல்லாமல் 3ஆம் தேதி அன்னைக்கு அணி பிரிவுகளுடைய மீட்டிங் இருக்குது. அதுக்கு அணி பிரிவு தலைவருங்க நிர்வாகிகள்லாம் கலந்துக்கணும். இப்போ முரளி சொன்னதில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கிளைகள் 5, 4, 6 அப்படி ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கிளைகள் நீங்கள் மாதம் சக்தி கேந்திரம் அந்த கிளையை கூப்பிட்டு சக்தி கேந்திர கூட்டம் நடத்தணும். அடுத்தபடியாக வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை கிளை கூட்டம் நீங்கள் நடத்தணும். அந்த 5 கிளையும் கூட்டம் நடக்குதா, அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை சக்தி கேந்திர பொறுப்பாளர் அவங்க கவனிக்கணும். அவங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்.
நீ முடிஞ்ச இன்னைக்கு இந்த வாரத்தில் ஒரு கிளைக்கு போங்க, நான் அடுத்த வாரத்தில் முடிஞ்ச 5 கிளைக்கு கூட போங்க. என்னென்ன டைம் வைக்கிறாங்க ஒன்றும் இல்லை. கிளை கூட்டணும் என்ன, அந்த கிளையில் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த கூட்டணி நம்ம கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் என்ன, நம்ம கட்சிக்கு நம்ம இந்த வாரம் என்ன செஞ்சோம், அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த நிகழ்ச்சி என்ன செய்ய போகிறோம், நம்ம உறுப்பினர் சேர்க்கை, மத்திய அரசாங்க நலத்திட்டங்கள், இப்போ புதுசாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை நம்ம கூட அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களெல்லாம் இதில் சென்டரில் வந்து நம்ம கணினி இதில் பதிவு பண்ணணும். இந்த கணினி மையம் இருக்குது, அதில் போய் நம்ம கூட்டி போய் பதிவு பண்ணணும். அது பதிவு பண்ணிவிட்டு அதை லிஸ்ட் எடுத்து நம்ம அனுப்பணும். தலைமை அனுப்பிச்சோம்னா தான் அவங்களுக்கு யார் யாருக்கு பேங்க்கில் லோன் கொடுத்துருக்காங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவங்க உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம நிர்வாகிகள் வந்து நம்ம ஒரு நிர்வாகிக்கு நம்ம அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம இதை சொல்லணும். இத்தனை ஒரு 24 தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ அது பாரத பிரதமர் அறிவிச்சுக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் பயன்பெற வகையில் நம்ம செய்யணும். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு, இந்த கைவினை தொழில் செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குலத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்க ஊக்கம் பெறணும், அவங்க வளர்ச்சி அடையணுன்றதுக்காக தான் பாரத பிரதமர் அந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. இதை வந்து நம்ம அவங்ககிட்ட பேசணும், சொல்லணும், சொல்லி அவங்களை கூட்டின்னு போய் பதிவு பண்ண அவங்க வந்து அப்ளிகேஷன் போட வைக்கணும். அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் மோடி அரசு இவ்வளோ செய்யுது, இவங்க யாரும் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாருமே சொல்றது வந்து, மாநில அரசாங்கம் யாருக்கிட்டையுமே சொல்றதில்லை. இது இந்த திட்டத்தை பற்றி திமுக அரசு யாருக்கும் சொல்றதில்லை. சொன்னாதான் நமக்கு தெரியும். இது திட்டத்தை பற்றி சொல்றதே கிடையாது. மத்திய அரசாங்கம் எந்த திட்டம் கொடுத்தாலும் சொல்றதில்லை. இதை வந்து நாம மக்களுக்கு தெரிய வைக்கணும். தெரிய வச்சால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல நம்ம பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்யறாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம திட்டங்களை சொல்லணும். நீங்க எல்லா தொழிலுக்குமே வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கி எல்லா தொழிலுக்குமே வந்து லோன் கொடுக்குறாங்க. நம்ம அதை வந்து பயன்பெற அளவுக்கு நம்ம சொல்லணும், மக்கள்கிட்ட பேசணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சத்தியகேந்திர பொறுப்பாளர்கள் அந்த கூட்டம் நடத்தி உடனே லிஸ்ட்டு கொடுக்கணும். கூட்டம் நடத்தி லிஸ்ட்டு கொடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து தலைமைக்கு தெரிவிக்க முடியும். அதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கணும். உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒவ்வொரு சத்தியகேந்திரமும் ஒரு 500 பேர் சேர்த்துறோம்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு எடுங்க. ஒரு பூத்துக்கு ஒரு 100 பேர், 100 உறுப்பினர் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு நீங்க அதை செஞ்சீங்கன்னா பூத்துக்கு 100 பேர் சேர்த்துறான்ல, உறுப்பினர் சேர்த்துறான்ல 100 பேர். இன்னும் பெருசாக நான் சொல்லுறேன். பூத்துக்கு 100 பேர், ஒரு சத்தியகேந்திரத்துக்கு 500 பேர். அதை சேர்த்து உடனடியாக நீங்கள் கொடுங்க. கார்டும் அந்த படிவமும் அவங்க ஒன்றித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு சத்தியகேந்திரம் 500 பேர் உடனடியாக அந்த உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு வர 9ஆம் தேதி வந்து இப்போ பொதுமக்கள் நேரத்துக்கு மாநில தலைவர் அவர்கள் வராங்க. இதில் உங்களுக்கு இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன வழிகாட்டியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது மண்டல தலைவரோட கலந்து நீங்கள் பேசிக்கிறீங்க. மண்டல தலைவருக்கு பேசிக்கிட்டு இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பேனர் போடுறீங்க. நம்ம வந்து திருமதி சுமித்ரா பாலிக் அவருடைய பேரனுடைய போடுறீங்க. भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम। पंडित विद्यार्थी के चरणों में वंदन करती हूँ। डॉक्टर श्यामा प्रसाद मुखर्जी के चरणों में वंदन करती हूँ। हम सबके इष्ट देव उनके चरणों में भी वंदन करते हैं। MLA प्रेसिडेंट E. भास्कर जी, जनरल सेक्रेटरी वेंकटेश राज जी, मंडल
प्रेसिडेंट शिवलिंग शिवलिंगम जी, मंडल वाइस प्रेसिडेंट वाइस प्रेसिडेंट मुरली जी, सभी मेरे भारतीय जनता पार्टी के कार्यकर्ता बंधु, हमारे आने का उद्देश्य है मोदी की गाड़ी, मोदी की गारंटी की गाड़ी आपके पास आई है। 26 जनवरी तक, 26 जनवरी तक आपने साइलेंट होकर काम करना है। मध्य प्रदेश में सरकार हमारी 25 ईयर कंटिन्यू, बीजेपी सरकार 25 ईयर कंटिन्यू बीजेपी सरकार। ओनली बूथ का वर्कर गरीबों के पास जाता है, स्लम एरिया में। உயர்ந்த இந்த சாம்சார் முகர்ஜி அவர்கள் காலடியை வணங்கி, மோடிஜி அவர்களை வணங்கி உங்கள் அனைவரிடத்திலும் நான் வணங்குகிறேன். இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் மாவட்ட தலைவருமான பாஸ்கர் அவர்களையும், இந்த மண்டலின் தலைவர் சகோதரர் சிவலிங்கம் அவர்களையும், மாவட்ட துணைத் தலைவரும் சட்டமன்ற துணை ஒருங்கிணைப்பாளர் முரளி அவர்களையும் வரவேற்கிறேன். நான் வந்ததனுடைய நோக்கம், பிரதமர் மோடிஜி அவர்களின் வண்டி 26 ஜனவரி வரையிலும் இந்த வண்டி 4 வண்டியும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது. நம்ம கிளைத்தலைவர் அவர்கள் ஒவ்வொருத்தரும் மக்களை சந்தித்து, ஏழை மக்களை சந்தித்து அந்த பயனாளிகளை நீங்கள் சென்றடைய வேண்டும், அவர்களுக்கு உண்டான பயனை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். கிராமங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் நமது கிளைத்தலைவர் அவர்தான் அந்த கிளையை உருவாக்க வேண்டும், அந்த கிளை மஜபூத்தாக இருக்க வேண்டும். மத்திய பிரதேசத்தில் கடந்த 25 வருடங்களாக நமது பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் நான் மத்திய பிரதேசத்தினுடைய துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் பிளஸ் மாநில தலைவர். கடந்த 25 வருடங்களாக மத்திய பிரதேசத்தில் நமது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கிளை மஜபூத்தாக இருக்கிறது, கிளை நன்றாக இருக்கிறது. கிளை தலைவர் அவர்கள் கிளை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களை பயனடைய செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். आयुष्मान भारत स्लम एरिया में गरीबों को हमारी ड्यूटी है कि हम उनका स्लम कार्ड बनवाएं। आयुष्मान कार्ड भारत जब बनवाएंगे तो वो हमारा व्यक्ति हो जाएगा। 5 लाख उनको इलाज के लिए, 5 लाख इलाज के लिए परिवार में। जो भी एक व्यक्ति का इलाज होता है तो सरकार 5 लाख उसको देती है, सरकार हॉस्पिटल में ट्रांसफर कर देती है। कोई भी बड़ी बीमारी होती है तो वो उसको इलाज मिलता है। इसी के साथ में सरकार गरीब को आवास योजना दे रही है। हमने गरीबों के पास जाना है जिनका कच्चा मकान है, मिट्टी का बना, उनका पक्का मकान बनना है। तो जब हम मकान बनवाएंगे, उसका इलाज कराएंगे उसका, तो वो हमारा हो जाएगा। और ये काम साइलेंट होकर हमको करना है, बगैर विवाद के करना है। उज्ज्वला योजना में गरीब के घर गैस जाना चाहिए। सरकार करीब अभी 1.5 करोड़ लोगों को, गरीबों को उज्ज्वला योजना दे चुकी है। अभी हमारे तमिलनाडु में बहुत से गरीब जो गांव में रहते हैं, खेतों में रहते हैं, उनको उज्ज्वला योजना का लाभ और मकान का लाभ मिलना चाहिए। और आयुष्मान कार्ड का 3 योजना का लाभ हम उनको, चुनाव के पहले पोर्टल तैयार है, गाड़ी में पोर्टल तैयार है, हमने वहीं जाकर गरीब का फॉर्म भराकर उसको देना है और वो अपने पोर्टल पर उसको लोड करके सीधा दिल्ली के पोर्टल पर जोड़ देगा।
उसके बाद आपकी ड्यूटी नहीं है, उसके बाद ड्यूटी है सरकार की। तो सरकार उसको सीधा आधार कार्ड से जुड़ जाएगा। तो ये 3 योजना हमने गरीबों को पहुंचानी है। विश्वकर्मा योजना में लकड़ी का काम करने वाले, लोहे का काम करने वाले, मकान बनाने वाले, पेंटिंग करने वाला, ऐसे जो छोटे छोटे लोग हैं काम करते हैं, उनको हमको विश्वकर्मा योजना के फॉर्म भराने हैं। जब विश्वकर्मा योजना का फॉर्म भराएंगे तो वो व्यक्ति उससे जुड़ेगा और मोदी जी के लिंक में जुड़ने के बाद उसको सीधा लाभ मिलेगा। वो आपका व्यक्ति हो जाएगा, उसको किसी की जरूरत नहीं है। वो सीधा सेंटर के गवर्नमेंट से जुड़ के अपनी योजना का लाभ उठाएगा। ये श्रम सम्मान योजना, श्रम सम्मान योजना में जो व्यक्ति रोड पर काम करता है, रोड बनाता है, सीमेंट का काम करता है, और उसको ये श्रम सम्मान योजना सरकार स्टार्टिंग है उसको 10,000 रुपये उसके खाते में आ जाए। श्रम का जैसे ही वो कार्ड लगाएगा, आप पोर्टल पर फॉर्म भराएंगे, 10,000 सरकार उसके खाते में डाल देगी, उसके अकाउंट में। वो व्यक्ति खुश हो जाएगा कि सरकार ने मेरे अकाउंट में 10,000 डाला, वो आपको कभी नहीं भूलेगा। சகோதரர்களே சகோதரிகளே, ஆயுஷ்மான் பாரத் என்பது ஒரு குடும்பத்திற்கு உண்டான இன்சூரன்ஸ். 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸ். ஏழைகளை சென்றடைய வேண்டும். ஏழைகள் ஒரு பெரு வியாதியாலேயோ உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அவங்க எங்க போவாங்க அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு? நீங்க ஆயுஷ்மான் பாரத்ங்கிற இன்சூரன்ஸை மக்களுக்கு, நம்மகிட்ட வண்டி வந்திருக்கு பிரதம மந்திரி, அந்த பயனாளிகளை அணுகி அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் அணுகி அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸை வாங்கி கொடுங்கள். ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த கிராமப்புற மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் நீங்கள் இந்த கிளையில் இருக்க உறுப்பினர்கள் மற்றும் இந்த சகோதரர்கள் நீங்கள் அனைவரும் அந்த ஏழைகளை அணுகி அந்த இன்சூரன்ஸ் பணத்தை நீங்கள் போட்டுக் கொடுங்கள். நமது வண்டி வந்திருக்கிறது, நீங்கள் அதை அணுகினாலே அவங்க அப்லோட் பண்ண உடனே அது டெல்லிக்கு டைரக்டாக கன்சர்ன் ஆகும், பிரதமருடைய போயிடும். அவங்க எந்த விதமான வியாதி வந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த ஆஸ்பத்திரிக்கு போன உடனே நமது மத்திய அரசாங்கம், மோடிஜியுடைய கவர்மெண்ட் அந்த பணத்தை அவர்களுக்கு ஒதுக்கிவிடுவார்கள். இரண்டாவதாக ஆவாஸ் யோஜனா என்பது வீடு இல்லாத ஏழைகளுக்கு, இந்த மண் வீடு, குடிசை வீடு, இந்த மாதிரி வீடு இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் அவர்களை அணுகி பிரதமர் அவர்கள் வீடு கட்டும் திட்டத்தில் அவர்களுக்கு வீடு வாங்கி கொடுங்கள். நல்லது செய்ய வேண்டும். நாம் அந்த வீடு ஏழைகளுக்கு உண்டானதாக இருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு உண்டானதாக இருக்க வேண்டும், மலைவாழ் மக்களுக்கு உண்டானதாக இருக்க வேண்டும். இந்த ஏழைகளுக்கு நீங்கள் அவர்களை அணுகி இந்த மண்ணு வீடு வச்சிருக்கிறீங்க, இந்த குடிசை வச்சிருக்கிறீங்க அனைவருக்கும் அந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வீடு வாங்கி தர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவர்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும். மோடிஜி அவர்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து மூன்றாவதாக இந்த ஆயுஷ்மான் பாரத் முடிஞ்சது, ஆவாஸ் யோஜனா முடிஞ்சது. இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க, இந்த தச்சர்கள், இந்த சிமெண்ட் வேலை செய்கிறவங்க, மேஸ்திரி வேலை செய்கிறவங்க, இரும்பு வேலை செய்கிறவங்க, இவங்க அனைவருக்கும் சிறு தொழில், இந்த சிறு சிறு தொழில் வச்சுருப்பாங்க, அவங்க சின்ன சாமானமெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் விஸ்வகர்மாங்க திட்டத்துக்கு பேர். நிறைய திட்டங்கள் அது இருக்குது, நிறைய பயனாளிகள் இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஃபார்ம் இருக்குது, நிரப்பி கொடுங்க. தரலன்னா மாவட்டத்தை அணுகுங்க, பேங்க்ல பேசி அவங்களுக்கு வட்டி இல்லா கடன் 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கிடைச்ச உடனே முறையாக கட்டிட்டாங்கன்னா அது 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் வாங்கி கொடுங்க. சாலையோர மக்கள், இந்த சாலை போடுறவங்க, சாலையில் பெட்டி கடை, தள்ளுவண்டி இவங்க வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் உடனடியாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் 10,000 ரூபாய் தராங்க. நீங்கள் சகோதரர்களே இத்தனையும் அமைதியான முறையில் மோடிஜி அவர்களுடைய இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மனசில் நம்ம இடம் பெறுகிறோம். நீங்கள் இந்த ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக அவங்களை அணுகி இந்த திட்டங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க. 2024 தேர்தலில் நாம் வெற்றி பெறணும். நாம் தான் மறுபடியும் மோடி தான் பிரதமர் ஆகணும் அதனால் உங்களிடத்துல எல்லாரிடத்திலும் ஒரு வேண்டுகோள், இந்த இந்த திட்டங்களை, நமது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சென்றடைய வேண்டியது உங்கள் கடமையும் கூட, உங்களுடைய பொறுப்பு என்று நான் நம்புகிறேன். கூறி स्टार्टअप योजना ये सरकार की
महत्वाकांक्षी योजना है। इसमें छोटा व्यापारी फर्स्ट टाइम पर कोई छोटा काम शुरू करना पड़ता है, सरकार उसको 25,000 स्टार्टिंग मनी। जनधन खाता योजना में गरीब आदमी का निःशुल्क खाता खुला है, अकाउंट। उसमें सरकार सीधे 3,000 रुपये उसके अकाउंट में भेजेगी। जन औषधि केंद्र सरकार ने यहाँ पर भी खोले होंगे जन औषधि केंद्र? नहीं। आप कहते हैं डॉक्टर साहब तो जन औषधि केंद्र खोले, आप दिल्ली में आवेदन दीजिए। इतना दवाई के लिए जो सरकार में भटकने पड़ते हैं, महंगी दवाइयाँ देते हैं, जन औषधि केंद्र खुलने से इनको जो दवा 1,000 में आनी है तो वो 200 में आएगी। दो ही है शहर में है। इसमें मंडल के प्रेसिडेंट है, आपकी ज़्यादा ड्यूटी आपके वर्क लोड आपके ऊपर आएगा मंडल अध्यक्ष पर। फिर आप तो ड्यूटी 22%। बूथ एक्टिव होना बहुत जरूरी है। बूथ ही ज़्यादा काम करता है गरीबों के पास जाके। मंडल के पास तो रिकॉर्ड रहता है, ये रिकॉर्ड भेजेगा ऊपर, लेकिन बूथ का जो हमारा कार्यकर्ता है, बूथ का जो हमारा जेंटलमैन है, वो ये लाभ में 26 जनवरी तक आपने मोदी की गाड़ी और मोदी की गारंटी, यानी काम होने की गारंटी है। मोदी की गारंटी यानी काम की गारंटी। तो अभी हमने 26 जनवरी तक जितने ज़्यादा गाड़ी के साथ साथ लगकर कहाँ गाड़ी जा रही है, वहाँ गाड़ी में फॉर्म भराकर इन योजनाओं का भी स्टार्टअप का बीमा, स्वास्थ्य बीमा योजना में जो सड़क पर काम कर रहा है व्यक्ति, उसका आपको बीमा कराना है। बीमा का फॉर्म भी उसी में मिलेगा गाड़ी में, उसका भराएंगे। बाय द वे उसके परिवार में कोई घटना घट जाती है, उसका परिवार कोई डेथ हो जाती है, तो उसके परिवार को सरकार 2 लाख रुपए देगी। इसके भी आप चिंता करें। कभी बाय द वे, बाय एक्सीडेंट, आपात स्थिति में कोई हार्ट अटैक या कोई प्रॉब्लम या बड़ी कोई बीमारी रहती है, उससे परिवार का भी मुखिया का डेथ हो जाती है, तो सरकार उसके खाते में 2 लाख रुपए, ये बहुत ज़रूरी है। स्वास्थ्य बीमा योजना, आप इन 4 फॉर्मों को भी और भरवाइएगा बूथ स्तर पर। ஸ்டார்ட் யோஜனா எந்த ஒரு விவசாயியோ அல்லது வேலை செய்பவர்களோ இல்லை சிறு வியாபாரிகளோ ஸ்டார்ட் அப் யோஜனாங்கிறது அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு முதலீடு தேவைப்படும். அந்த தொழிலாளிகள் முதலீடுக்காக எங்கே போவார்கள்? அதுக்காக நீங்கள் அது ஒரு ஃபார்ம் இருக்குது வண்டியில், அதை நிரப்பி கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அந்த வியாபாரிகளுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கும். இது ஸ்டார்ட் அப் யோஜனா. மக்கள் மருந்தகம் ஒன்று இருக்குதுங்க, 4 ரோட்டில் ஒன்று இருக்குது, அங்கே ஜிஎம் தேட்டர் ஒன்று 2 இருக்குது. அது அந்த மக்கள் மருந்தகத்தில் நீங்கள் 1000 ரூபாய்க்கு உண்டான மருந்து மெடிசன் வாங்கினீங்கன்னா மக்கள் மருந்தகத்தில் உங்களுக்கு 100-150க்குள்ளேயே வந்துடும். இது பிரதமருடைய ஒரு யோசனை ஏழைகளுக்காக. இதுக்கு பேர் மக்கள் மருந்தகம். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபோக்கர்கள், இந்த மாதிரி தொழிலுக்கு போகிறவங்கெல்லாம் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகுது, இல்லை ஒரு திடீர்னு வியாதி இறப்பு ஏற்பட்டால் 2 லட்சத்துக்கு உண்டான ஒரு இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. அதுக்குண்டான ஃபார்மும் 4 வகையான ஃபார்ம் அந்த வண்டிகளில் இருக்குது. மண்டல் தலைவர் அந்த வண்டியை, நான் நம்பர் தரேன் உங்களுக்கு, அந்த வண்டியை அணுகி அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்னைக்கு இங்கே வரீங்க, எங்கள் மண்டலத்தில் என்னென்னு பேசிட்டு அவங்களுக்கு உண்டானதை அந்த 4 வகையான ஃபார்மையும் வாங்கி அந்த வண்டிக்கிட்டே எழுதி கொடுங்க. உடனடியாக அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிரும். இந்த 4 வகையான, ஒன்று ஸ்டார்ட் அப் யோஜனா, அதுக்கு அடுத்து அந்த விபத்து, சடனாக ஏற்பட விபத்து, அதுக்கப்புறம் மக்கள் மருந்தகம், இந்த மெடிசின் வகையாக நீங்கள் திடீர்னு போய் ஒரு மருந்தகத்தில் போய் ஒரு மெடிக்கல் சென்டரில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு உண்டான பொருள் வாங்கினீங்க, ஒரு மருந்து வாங்கினீங்கன்னா நம்ம பிரதமருடைய அந்த மக்கள் மருந்தகத்தில் ஒரு 100 ரூபாய் தான். 10 மடங்குல 1 மடங்கு இல்லை 1.5 மடங்கு தான் அதனுடைய விலையாக இருக்குது. இந்த 4 ரோட்டில் ஒன்று இருக்குது, ஜிஎம் தேட்டர் சரிங்களா, 2 இருக்குது. பாலக்கோடு நான் பாலக்கோட்லையும் ஒன்று இருக்குது. இன்னும் எங்கே இருக்குது, எந்த மண்டலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள்.
நாம் அதை செய்வோம். இல்லையா இன்னும் மக்கள் மருந்து தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க, அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கிப்போம். இது மக்கள் மருந்துன்னா பிரதமருடைய ரொம்ப ரொம்ப கல்வி ரேட்டு இந்த பயனடைன்னு நான் கேட்டுக்கிறேன். माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे